இப்போ என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன். பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம் ஆமா, அப்படின்னு அது சொல்லியிருக்காரு. உண்மைதானே. பேசுனது உண்மைதானே. அவர் பணம் வேணாமே. அவர் 200 கோடி படத்துல 200 கோடி நடிக்கிறவரை விட்டுட்டு வெளியில வராருன்னா அவர் பணத்துக்கு மேல தேவை கிடையாது. அவர் மக்கள் தான், ஜனம் தான் வேணும்ன்றாரு. அது நியாயமான வார்த்தை. அவர் படம் நடிச்சா 200 கோடி அந்த படத்தை பணம் வேணாம்னு சொல்லி தானே வந்திருக்காரு அவரு. அப்ப அவர் மக்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்காரு. அப்ப அவர் சொன்னது ஜனம் தான் சொல்றது நியாயமான வார்த்தை. இவனுக்கெல்லாம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க சொல்ல வேண்டியதானே. ஸ்டாலின் பொறுப்பேற்ற உடனே ஏன் சொல்ல? அன்னைக்கு கரூரை விட்டு ஓட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே கரூருக்கு முதலமைச்சர் ஆகி 6500 போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு போயிருக்காரு. ஆமா, போயிட்டு அங்கேயே போயிட்டு இவனுங்க தான் குற்றவாளி. கரூர் சம்பந்தத்துக்கு இவனுங்க தான் குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட் கூடிய விரைவு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது நடக்கும். அந்த 41 பேர் ஆவி உடாத்தி சுற்றி அடிக்கும். கரூர்ல போய் ஏன் நிக்கலாம்? அவன் செந்தில் பாலாஜி ஏன் வேற தொகுதியில் நின்னா? கரூர்ல நின்னா தோத்துரு சொல்லிதான் நிக்கலாம் தானே. கரூர்ல நிக்க வேண்டியது தானே. வேற தொகுதி போய் ஏன் நின்னாரு? மக்கள் தெளிவா இருப்பாங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குது. சிங்கப்பெண் படை வச்சு நல்லா பண்றாரு. இப்ப மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுவாங்க. அதை வச்சுதான் நிறைய குடும்பம் வாழ்ந்து நிக்குது. கிராமத்தெல்லாம் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அந்த 2500 ரூபாய் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். மகளிர் அதான் எதிர்பார்க்கறாங்க.